அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அனைத்து தௌஹீத் ஜமாத்தின் சார்பாகவும் சரணடைந்தோர் சங்கத்தின் சார்பாகவும் இங்கே இருவேறு அணிகளாக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த விவாத அரங்கிலே விவாதத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்புகள் 4 தலைப்புகளாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதிலே இந்த வாதத்தின் முதல் தலைப்பாக மார்க்கத்தினுடைய அனைத்து விஷயங்களுக்கும் குர்ஆன் மட்டுமே போதுமா என்ற ஒரு தலைப்பு முதல் தலைப்பாக இங்கே எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பை பொறுத்தவரையிலே சரணடைந்தோர் சங்கத்தினுடைய நிலைப்பாடு குர்ஆன் மட்டுமே மார்க்கமாகும், அதனை தவிர வேறு எதுவும் மார்க்கமில்லை என்ற நிலைப்பாட்டை சரணடைந்தோர் சங்கத்தினர் கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரையிலே அனைத்து தௌஹீத் ஜமாத்தினுடைய நிலைப்பாடு கொள்கை, வணக்கங்கள், வாழ்வியல் உள்ளிட்ட மார்க்கத்தின் அனைத்து விஷயங்களுக்கும் குர்ஆன் மட்டுமே போதாது என்கிற ஒரு நிலைப்பாட்டை அனைத்து தௌஹீத் ஜமாத் கொண்டிருக்கின்றது. இரண்டாவது தலைப்பாக 19 என்ற எண் அற்புதமா அல்லது அபத்தமா என்ற தலைப்பு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. சரணடைந்தோர் சங்கத்தினுடைய நிலைப்பாடு இந்த தலைப்பை பொறுத்தவரையிலே 19 என்ற எண்ணின் அடிப்படையிலான கணித கட்டமைப்பு அற்புதம் குர்ஆனில் உள்ளது என்ற நிலைப்பாட்டை சரணடைந்தோர் சங்கம் கொண்டிருக்கின்றது. அனைத்து தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரையிலே 19 என்ற கணித கட்டமைப்பு அபத்தம், பொய், பித்தலாட்டம் என்ற நிலைப்பாட்டை அனைத்து தௌஹீத் ஜமாத் எடுத்திருக்கின்றது. அடுத்து மூன்றாவது தலைப்பாக ரஷாத் கலீஃபா அல்லாஹ்வின் தூதரா என்ற தலைப்பு இந்த விவாதத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. சரணடைந்தோர் சங்கத்தினுடைய நிலைப்பாடு இந்த தலைப்பை பொறுத்தவரையிலே ரஷாத் கலீஃபா அல்லாஹ்வின் தூதர் என்ற நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரையிலே ரஷாத் கலீஃபா அல்லாஹ்வின் தூதர் இல்லை என்பது மட்டுமல்ல, சராசரியான ஒரு நல்ல மனிதர் கூட இல்லை, அவர் ஒரு பொய்யர் என்ற நிலைப்பாட்டை அனைத்து தௌஹீத் ஜமாத் கொண்டிருக்கின்றது. அடுத்து 4வது தலைப்பாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல், செயல், அங்கீகாரம் ஆகியவை குர்ஆனில் மட்டும் உள்ளதா அல்லது அதற்கு வெளியிலும் உள்ளதா என்ற தலைப்பு இங்கே 4வது தலைப்பாக எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பை பொறுத்தவரையிலே சரணடைந்தோர் சங்கத்தினுடைய நிலைப்பாடு முஹம்மது நபியின் சொல், செயல், அங்கீகாரம் ஆகியவை குர்ஆனில் மட்டுமே உள்ளன, எனவே குர்ஆன் மட்டுமே பின்பற்றப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை சரணடைந்தோர் சங்கம் எடுத்திருக்கின்றது. அனைத்து தௌஹீத் ஜமாத் நிலைப்பாட்டை பொறுத்தவரையிலே இந்த தலைப்பிலே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல், செயல், அங்கீகாரம் ஆகியவை குர்ஆனுக்கு வெளியிலும் உள்ளது என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். இந்த நிலைப்பாட்டின் அடிப்படையிலே சரணடைந்தோர் சங்கத்தினுடைய நிலைப்பாடு சரியானதா அல்லது அனைத்து தௌஹீத் ஜமாத்தினுடைய நிலைப்பாடு சரியானதா என்பதை விவாதிப்பதற்காகத்தான் இந்த விவாத அரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த விவாத அரங்கிலே சில அடிப்படைகளை வைத்து இந்த விவாத அரங்கை ஏற்பாடு செய்தவர்கள் செய்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே இந்த விவாத அரங்கு 2 தரப்பினரும் குர்ஆனிலிருந்து மட்டுமே ஆதாரங்களை சமர்ப்பித்து விவாதம் செய்ய வேண்டும், வேறு எந்த ஆதாரத்தையும் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்ற அடிப்படை என்ற நிபந்தனையை இந்த விவாதத்திற்கு வைத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே 2 தரப்பினரும் குர்ஆனில் இருந்து மட்டும்தான் ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும், தங்களுடைய வாதங்களுக்கு ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டுமே தவிர வேறு எதிலிருந்தும் அவர்கள் ஆதாரம் சமர்ப்பிக்க கூடாது. அடுத்ததாக எந்த ஒரு அறிஞரையும் அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று மேற்கோள் காட்டும் பொழுது அதற்கு ஆதாரம் மேற்கோள் காட்டும் பொழுது அதற்கு ஆதாரமாக எடுத்து வைக்க கூடாது என்ற நிபந்தனையும் வைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து மூன்றாவதாக எந்த ஒரு அணியினரும் 2 அணியில எந்த ஒரு அணியிலும் ஒரு வாதத்தை வைக்கும் பொழுது அல்லது அதற்கான ஆதாரத்தை எடுத்து வைக்கும் போது
அதில் எழக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிவிட்டுத்தான் அடுத்த வாதத்திற்கும் ஆதாரத்திற்கும் செல்ல வேண்டும். ஒரு கேள்வியை சொல்லிவிட்டு அந்த கேள்விக்கு ஆதாரத்தை வைத்துவிட்டு இந்த ஆதாரத்தை விட்டு இந்த ஆதாரத்தில் அப்படியே விட்டுட்டு அடுத்த ஆதாரத்துக்கு போகக்கூடாது. ஒரு ஆதாரத்தை ஒரு சான்றை அவையிலே சமர்ப்பிக்கும் பொழுது அந்த ஆதாரத்தை முழுமையாக சமர்ப்பித்து விட்டு அதற்கு பிறகுதான் அடுத்த ஆதாரத்துக்கு செல்ல வேண்டும் என்ற நிபந்தனை இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அப்படி யாராவது ஒரு ஆதாரத்தை வச்சுட்டு அடுத்த ஆதாரத்துக்கு அப்படியே தாவுனா அந்த அவ்வாறு செய்வது அந்த அந்த வாதத்திற்கு தங்களிடத்தில் பதில் இல்லை என்பதை ஒப்புக்கொண்டதாக ஆகும் என நிபந்தனை கூறுகின்றது. அடுத்ததாக ஒவ்வொரு அணியினரும் விவாதத்தின் போது எடுத்து வைக்கும் வாதங்களுக்கும் ஆதாரங்களுக்கும் மட்டுமே பொறுப்பாளி ஆவார்கள் என்ற நிபந்தனை வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ ஒரு அணி ஆதாரத்தை சமர்ப்பிக்கும் பொழுது அடுத்த அணி அந்த ஆதாரத்திற்கு கேட்கும் பொழுது அவர்கள் எழுத்துப்பூர்வமாக அதை சமர்ப்பிக்க வேண்டும். கேட்கும் பொழுது அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும். இரு அணியினரும் ஒவ்வொரு தலைப்பிலும் தத்தமது நிலைப்பாட்டை நிரூபிக்க வேண்டும். ஒவ்வொரு இந்த 4 தலைப்புகள்ல ஒவ்வொரு தலைப்புகளிலும் ஒவ்வொரு அணியும் தங்களுடைய தரப்பு வாதத்திற்கு சரியான ஆதாரத்தை இந்த அவையிலே சமர்ப்பிக்க வேண்டும். தங்களுடைய நிலைப்பாடு தான் சரி என்பதை அவர்கள் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க வேண்டும். எந்த ஒரு அணியினரும் விவாத அடிப்படை விதிகள் எதனையும் மீறக்கூடாது. 2 அணிகள் இங்கே இருக்கின்றன. 2 அணிகளில் எந்த ஒரு அணியும் இதற்காக விதிக்கப்பட்ட இந்த நிபந்தனையிலிருந்து தடம் புரளக்கூடாது என்பதும் இந்த நிபந்தனை கூறுகின்றது. இங்கே ஒவ்வொரு தலைப்பிலும் அதிகபட்சமாக ஒரு அணிக்கு 7 பேர் இங்கே பங்கு பெறுவார்கள். அந்த 7 பேர் தத்தமது அணிக்கு தேவையான அனைத்து வசதிகளும் அதெல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது முதல் தலைப்பில் விவாதம் துவங்கும் அணியினரே எல்லா தலைப்புகளிலும் விவாதத்தை துவங்குவார். அதாவது இப்ப ஒரு முதல் தலைப்பு 4 தலைப்பு இருக்குது. இதுல முதல் தலைப்புல ஒரு எந்த அணி ஃபர்ஸ்ட் பேசுறாங்களோ அதை கடைசி வரைக்கும் இந்த 4 தலைப்பிலும் அந்த அணி தான் முதல்ல பேசுவாங்க. விவாதத்தை முதலில் துவக்கும் அணியினரை டாஸ் போட்டு முடிவு செய்யப்படும். டாஸ் போட்டு அந்த டாஸ் அடிப்படையில் எந்த அணி முதல்ல பேசுறதுங்கிறது முடிவு செய்யப்படும். ஒவ்வொரு முறையும் அதிகபட்சமாக 10 நிமிடங்கள் என்ற அடிப்படையில் இரு அணியும் மாறி மாறி சமமான முறையில் இங்கே விவாதிப்பார்கள். ஒவ்வொரு அணிக்கும் 10 நிமிடம் கொடுக்கப்படும். அந்த 10 நிமிடத்திற்குள் அவர்கள் சரியாக அவர்கள் தங்களுடைய அந்த உரையை முடித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு முன்னதாக 1 நிமிடம் முன்னதாக அவர்களுக்கு அழைப்பு மணி கொடுக்கப்படும். அதன் பிறகு அரை மணி நேரம் அரை நிமிடம் 30 வினாடிகள் பாக்கி இருக்கும் பொழுது 2வது மணி கொடுக்கப்படும். முடிந்த பிறகு அவர்களுக்கு அழைப்பு மணி கொடுக்கப்படும். இப்படி 3 முறையாக அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதற்குள் தங்களுடைய வாதத்தை முடித்துக் கொள்ள வேண்டும். யாரும் அந்த 10 நிமிடத்திற்கு மேல் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுபோல ஒவ்வொரு தலைப்பிலும் 4.5 மணி நேரம் இங்கே விவாதம் நடைபெறும். ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டால் அந்த தலைப்பிலே இருக்கக்கூடிய விவாதம் மொத்தமாக 2 அணியினரும் பேசக்கூடியது மொத்தம் 4.5 மணி நேரம் இந்த விவாதம் நடைபெறும் என்ற அடிப்படையிலே இந்த நிபந்தனைகளை இந்த ஷரத்துக்களை எல்லாம் 2 அணியை சேர்ந்தவர்களும் ஒப்புக்கொண்டு 2 அணியினரும் கையெழுத்திட்டு இந்த விவாத ஒப்பந்தத்தை செய்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் இங்கே இந்த விவாதத்தை நாம் தொடங்க இருக்கின்றோம். அடுத்ததாக இந்த விவாதத்தை பார்ப்பதற்கு பார்வையாளர்களாக யாரெல்லாம் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று பேசப்பட்ட வகையிலே இந்த விவாதம் நடைபெறுகின்ற இந்த அறையிலே பார்வையாளர்களாக ஒவ்வொரு தரப்பிற்கும் 15 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்ற நிபந்தனை இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இங்கே 2 தரப்பை சேர்ந்தவர்களும் அனைத்து தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர்களும் சரணடைந்தோர் சங்கத்தை சேர்ந்தவர்களும் தலா 15 பேர் இங்கே இந்த அறையினுள் இருப்பார்கள். இங்கே பார்வையாளர்களாக இங்கே இருக்கக்கூடியவர்கள் சில ஒழுங்குகளை கடைபிடிக்க வேண்டும். பார்வையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்குள் எதுவும் பேசிக்கொள்ளக்கூடாது. விவாதம் செய்து கொண்டிருக்கும் பொழுது யாரும் எழுந்து குறுக்கீடு செய்யக்கூடாது. அப்புறம் எழுந்து நிற்கக்கூடாது. அப்புறம் கருத்து சொல்லக்கூடாது, கைதட்டக்கூடாது, சைகை செய்யக்கூடாது, துண்டு சீட்டு பேசிட்டு இருக்கிறவர்கிட்ட துண்டு சீட்டு கொடுக்கக்கூடாது. இது போன்ற எந்த செயல்களும் செய்யக்கூடாது. பார்வையாளராக இருக்கக்கூடியவர்கள் பார்வையாளர்களாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் பேச்சாளர்களுக்கோ விவாதத்திலே பங்கேற்பவர்களுக்கோ ஏதேனும் அவர்களுக்கு
கருத்தை சொல்லுவதோ அல்லது துண்டு சீட்டு இது மாதிரி அவர்களுக்கு எடுத்துக் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி காரியங்களை பார்வையாளர்கள் யாரும் செய்யக்கூடாது. அடுத்ததாக வந்து இங்கே அரங்கினில் இருக்கக்கூடியவர்கள் எந்த செல்போன் இருந்தால் செல்போன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடணும். இங்கே அந்த அறையில் இருக்கக்கூடியவர்கள் செல்போன்களை ஆஃப் செய்து விட வேண்டும். அப்புறம் வந்து இங்கே நடக்கக்கூடிய இந்த விவாதம் முழுக்க முழுக்க நமக்கு வந்து ஆடியோ வீடியோ எல்லாம் பண்ணப்படுது. அது எல்லாருக்கும் ரெண்டு தரப்பும் கொடுக்கப்படும். அது தவிர வேறு யாரும் பார்வையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் வேற எந்த ஒளி நாடாக்களை பதிவு செய்யக்கூடாது. அப்ப இங்க விவாதம் நாம இன்னும் துவங்கல. இப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் துவங்க போறோம் சில மணித்துளிகளில். விவாதம் துவங்கிய பிறகு யாரும் அந்த அறையினுள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். விவாதம் துவங்கிய பிறகு இந்த அறையினுள் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அதே போல விவாதம் நடந்து கொண்டிருக்கும் போது யாராவது இந்த அரங்கை விட்டு வெளியே போனா திரும்பி அவர்கள் இந்த அமர்வு முடிகிற வரைக்கும் உள்ள வரக்கூடாது. அப்படி உள்ள இந்த ஷரத்துகளும் போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த கட்டுப்பாடுகள் பார்வையாளர்களுக்குன்னு சொல்லிட்டு சில ஷரத்துக்களை நம்ம சொல்லி இருக்கிறோம். இந்த ஷரத்துக்களை மீறக்கூடிய பார்வையாளர்கள் அவர்கள் வந்து இந்த அரங்கை விட்டு வெளியேற்றப்படுவார்கள். தத்தமது அணியை சேர்ந்த பார்வையாளர்களால் ஏற்படும் எல்லா அசம்பாவிதங்களுக்கும் அந்தந்த அணியை சேர்ந்தவர்களே பொறுப்பாளர் ஆவார்கள் அப்படிங்கிறது அது ஒரு ஷரத்து இருக்குது. ஏதேனும் இது அல்லாஹ்வுடைய கிருபையினால எந்த விதமான அசம்பாவிதம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில நாம இல்ல, எந்த அசம்பாவிதமும் ஏற்படாது. ஆனால் இந்த ஷரத்து என்று வரும் பொழுது சில நிபந்தனைகளை போட்டுத்தான் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த நிபந்தனையை போட்டு அவர்கள் செய்திருக்கின்றார்கள். யாராவது ஏதாவது சலசலப்பு வந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எந்த அணியை சேர்ந்தவர்கள் இது பண்றாங்களோ அந்த அணியை சேர்ந்தவர்கள் எந்த அணியை சேர்ந்த பார்வையாளர்கள் இது மாதிரி காரியங்களில் ஈடுபடுறாங்களோ அதுக்கு அந்த அணிதான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஷரத்து போட்டிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அது மாதிரி ஒரு நிலைமை இங்க ஏற்படாது. அடுத்தது வந்து இங்கே இந்த அரங்கை நெறிப்படுத்துவதற்காக இந்த நிகழ்வுகளை நெறிப்படுத்துவதற்காக உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி இந்த சைடு 7 பேர் அனைத்து தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக கலந்திருக்கின்றார்கள். 7 பேர் யார் லிஸ்ட் கொடுங்க வேண்டாம் இல்லையா? சார் இங்கே 7 பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த சைடுல 7 பேர் விவாதத்தில் பங்கேற்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதே போல இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்துவதற்காக 2 நெறியாளர்கள் தலா ஒவ்வொரு அணியிலிருந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அனைத்து தௌஹீத் ஜமாத்தினுடைய சார்பாக ஏஎஸ் அலாவுதீன் ஆகிய நான் இந்த பொறுப்பை ஏற்றிருக்கின்றேன். சரணடைந்தோர் சங்கத்தின் சார்பாக சகோதரர் முகமது ஆசம் அவர்கள் இந்த நெறியாளராக இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். நாங்கள் இந்த விவாத நிகழ்வுகளை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நெறிப்படுத்துவோம். இறுதி வரையிலே எது சத்தியமோ சத்தியம் என்ன என்பது 1400 வருடங்களுக்கு முன்பாகவே தெளிவுபடுத்தப்பட்ட உண்மை. அந்த சத்தியத்தை நாம் புரிந்து அந்த சத்தியத்தின் பக்கம் அல்லாஹ் வந்து நமக்கு அந்த ஹக்கை சத்தியத்தை உள்ளபடி சொல்லி உள்ளபடி நமக்கு அந்த சத்தியத்தை எடுத்துக்காட்டி அதன் வழியில் நாம் அனைவரும் நாம் நம்முடைய வாழ்க்கை நெறியாக அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நடைபோடுவதற்கும் அதன் அடிப்படையில் செயல்படுவதற்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தருள்வானாக. தமது அணியினர் விதிமுறைகளை மீறும்போது அவர்களை கட்டுப்படுத்துவதும் அதெல்லாம் இருக்கு. அது நாங்க எங்களுக்கு உள்ளது, நாங்க பார்த்துக்குவோம் இன்ஷா அல்லாஹ். சரி, இப்ப ஆரம்பிச்சிடுமா? சொல்லுவோம். எடுத்துறேன் க்ளோஸ் அப்ல நீங்க சொல்லுங்க. தேதி நாலு சொல்லி நீங்க சொல்லுங்க. அந்த அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டேன், இவர்கிட்ட சொல்லிட்டேன். எங்க அணி சார்பாக தலையை சரி. அடுத்தது இன்றைய விவாத நாள் பிப்ரவரி மாதம் இன்றைய இந்த விவாதம் நடக்கக்கூடிய இந்த நாள் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை 2004ஆம் ஆண்டு ஆரம்பிக்கலாம். ஆமா, எங்களுடைய அணி சார்பாக தலை கேள்வி யார்
தலை 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 ஜீரோ பண்ணிடலாம் ஜீரோ பண்ணிடலாமா ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் உங்களை ஜீரோ பண்ணுங்க உங்களை ஜீரோ பண்ணலாமா அதே பண்ணல ஸ்டாப் ஆச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹ். அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அந்த அல்லாஹ்வை தவிர வேறு அல்லாஹ் இல்லை என்றும் அவர் தனித்தவர் இணை இல்லாதவர் என்றும் நான் சாட்சி கூறுகின்றேன். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி குர்ஆன் மட்டுமே மார்க்கமா அல்லது அதனை தவிர வேற எதுவும் மார்க்கமா என்ற தலைப்பின் அடிப்படையில் நாம் இங்கே விவாதிக்க அமர்ந்திருக்கின்றோம். இதிலே சரணடைந்தோர் சங்கத்தின் சார்பாக வாதிட வந்த நாங்கள் குர்ஆன் மட்டுமே மார்க்கம், அதனை தவிர வேறு எதுவும் மார்க்கம் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக வந்திருக்கின்றோம். இந்த குர்ஆன் மட்டுமே மார்க்க ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை நாங்கள் சுயமாக சொல்லவில்லை. அதை இறுதி வேதமான அல் குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு அதை கட்டளையிடுகின்றார். 5வது அத்தியாயமான அல் மாயிதாவிலே 49வது வசனத்தில் அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்துகின்றார். இன்னும் அல்லாஹ் அருள் செய்ததை கொண்டே அவர்களிடையில் தீர்ப்பு செய்வீராக, அவர்களுடைய மன இச்சைகளை பின்பற்றாதீர். அல்லாஹ் உம்மீது இறக்கி வைத்தவற்றில் சிலவற்றை விட்டும் அவர்கள் உம்மை திருப்பி விடாதபடி அவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பீராக. அவர்கள் புறக்கணித்து விடுவார்களானால் சில பாவங்களின் காரணமாக அவர்களை பிடிக்க நிச்சயமாக அல்லாஹ் நாடுகிறார் என்பதை அறிந்து கொள்வீராக. மேலும் நிச்சயமாக மனிதர்களில் பெரும்பாலோர் பாவிகளாகவே இருக்கின்றனர் என்று அல்லாஹ் 5வது அத்தியாயமான அல் மாயிதாவில் 49வது வசனத்தில் நமக்கு கூறுகின்றார். அல்லாஹ் அருள் செய்ததை கொண்டு நீங்க தீர்ப்பு செய்யுங்க, அல்லாஹ் நமக்கு ஏவுறார். அதை விட்டு வேறு எவருடைய மன இச்சையினை நீங்க பின்பற்றாதீங்கன்னு அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுறாரு. அல்லாஹ் அருள் செய்தது நமக்கு இந்த குர்ஆன் தான். இந்த குர்ஆனை மட்டுமே கொண்டு நாம் தீர்ப்பு செய்யணும். எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம தீர்ப்பு எடுக்கணும். எந்த ஒரு தனி மனிதருடைய அல்ல எந்த ஒரு மனிதருடைய மன இச்சைகளையும் நம்ம பின்பற்றக்கூடாது. அப்படி அவங்களுடைய மன இச்சைகளை நம்ம பின்பற்றணும்னா அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து உங்களை தவிர்த்துடுவாங்கன்னு சொல்றார், திருப்பி கொண்டு போயிடுவாங்கன்னு சொல்றார். இதன் அடிப்படையில தான் நாங்க இன்னும் பல வசனங்கள் ஆதாரமா இருக்குது. ஒரு வசனத்துல நான் சொல்றேன், குர்ஆனை மட்டுமே நாம் தீர்ப்புக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். குர்ஆன் மட்டுமே நம்முடைய மார்க்க விஷயங்கள் அனைத்திற்கும் உள்ளடக்கியதாக இருக்குது, நமக்கு தேவையானதாகவும் நமக்கு அனைத்து விஷயங்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆனா நம்முடைய மாற்று அணியிலான அனைத்து தௌஹீத் ஜமாத்துடைய நிலைப்பாடு என்னவென்றால், கொள்கை, வணக்கங்கள், வாழ்வியல் உள்ளிட்ட மார்க்கத்தின் அனைத்து விஷயங்களுக்கும் குர்ஆன் மட்டுமே போதாது என்று கூறியிருக்கின்றனர். முதலில் கொள்கைக்கே குர்ஆன் போதாது என்றால் முதலில் உங்களுடைய கொள்கை என்ன என்பதை தெரிவிங்கள். அந்த கொள்கைக்கு எப்படி குர்ஆன் போதவில்லை என்பதை நீங்கள் சொல்லுங்கள். மேலும் வணக்கங்கள், வழிபாடு முறை, வாழ்வியல் முறைகள், இதற்கும் குர்ஆன் போதாது என்று கூறுகின்றார்கள். இப்ப உதாரணமா நம்முடைய மார்க்கத்தின் அடிப்படை, இஸ்லாம் என்ற மார்க்கத்தின் அடிப்படை விஷயம் என்னவென்றால், வணக்க வழிபாடுகளின் அடிப்படையான விஷயம் ஷஹாதா. நம்ம என்ன சாட்சி சொல்றோங்கிறது தான் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயமா இருக்குது. நூஹு நபி ஆரம்பத்தில் இருந்த நபியிலிருந்து இறுதி வந்த நபிகள் வரைக்கும், தூதர்கள் வரைக்கும்
எல்லாரும் முதன்மையா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா லா இலாஹா இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர வேற அல்லாஹ் இல்ல, நீங்க அவரை மட்டுமே வணங்குங்கிற விஷயத்த சொல்றாங்க. அந்த ஷஹாதா என்பதற்கு, அதாவது வணக்கத்துக்கே குர்ஆன் போதாதுன்னா வணக்கத்திற்குரிய அடிப்படை விஷயம் ஷஹாதா. அந்த ஷஹாதா குர்ஆன் போதாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அப்படின்னா அல்லாஹ் குர்ஆன்ல ஷஹாதா என்ன சொல்லணும் அப்படிங்கறத நமக்கு அறிவுறுத்துறாரு. 3வது அத்தியாயமான ஆல இம்ரான்ல 18வது வசனத்துல அல்லாஹ் நமக்கு சொல்றாரு, அல்லாஹ் நீதியை நிலைநாட்டக்கூடியவராக உள்ள நிலையில் அவரை தவிர வணக்கத்திற்குரியவர் யாரும் இல்லை என்று சாட்சி கூறுகின்றார். அல்லாஹ் சொல்றாரு, என்ன தவிர வேற கடவுள் இல்லைன்னு சொல்றார். இந்த அல்லாஹ்வை தவிர வேற அல்லாஹ் இல்லைன்னு அல்லாஹ் சொல்றார், சாட்சி சொல்றார். மேலும் சொல்றாரு, மேலும் மலக்குகளும் அறிவுடையோரும் அவ்வாறே சாட்சி கூறுகின்றனர். அவரை தவிர வணக்கத்திற்குரியவர் யாரும் இல்லை, அவர் மிகைத்தவர், ஞானம் மிக்கவர் சொல்றார். அதாவது அல்லாஹ்வை தவிர வேற அல்லாஹ் இல்லைங்கிற விஷயம் அல்லாஹ் சொல்றதுதான் நமக்கு தெரியும். முதல்ல இப்ப அல்லாஹ் மறைவான விஷயத்துல ஒரு இருக்கிறாரு, அல்லாஹ் நம்ம நேரடியா பார்க்க முடியாது. அங்க அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இருக்கிறாங்களா, கடவுளை தவிர வேற கடவுள் அங்க இருக்கிறாங்களாங்கிற விஷயத்த அல்லாஹ் நமக்கு சொல்லணும், அப்பதான் நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்றார், என்ன தவிர வேற கடவுள் இல்ல, இந்த அல்லாஹ்வை தவிர வேற அல்லாஹ் இல்லைன்னு அல்லாஹ் சாட்சி சொல்றாரு. அவருடன் இருக்கக்கூடிய அந்த மலக்குகளும் சாட்சி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்றாங்க. அவ்வாறே அறிவுடையோரும் சொல்றாங்க. அந்த அறிவு யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க என்ன சாட்சி சொல்லுவாங்கன்னா, அவரை தவிர வேறு கடவுள் இல்லை, லா இலாஹா இல்லல்லாஹ். இது இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையான விஷயம், வணக்க வழிபாடுகள் அடிப்படையான விஷயம் லா இலாஹா இல்லல்லாஹ். அது அல்லாஹ் தெளிவா நமக்கு குர்ஆன்ல 3வது அத்தியாயம் 18வது வசனத்துல சொல்றாரு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி அந்த விஷயத்துக்கு குர்ஆன் போதாதுன்னு நீங்க சொல்றீங்க? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற விஷயத்தை எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. இது போன்ற அதாவது வாழ்வியல் விஷயங்கள், இது எல்லாம் கொள்கை வணக்கங்கள் வாழ்வியல் எதுக்குமே குர்ஆன் போதாதுன்னு சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆனை பத்தி சொல்லும் போது 12வது அத்தியாயமான யூசுப்ல 111வது வசனம், அது யூசுஃபுடைய வரலாறை குறித்து வரக்கூடிய முழு அத்தியாயம். அது எல்லாத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியில சொல்றாரு, அவர்களின் வரலாறுகளில் அறிவுடையோருக்கு படிப்பினை இருக்கின்றது. இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக இருக்கவில்லை. இந்த குர்ஆன் யாரும் இட்டுக்கட்டி சொல்லல, அல்லாஹ் இறக்கி வச்சது. அல்லாஹ் சத்தியத்தை தவிர வேற எதையும் சொல்ல மாட்டார். இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக இருக்கவில்லை, மாறாக இதற்கு முன் உள்ளதையும் இது உண்மையாக்கி வைக்கிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா கவனிங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் இது விவரித்து காட்டுவதாக இருக்கின்றது. மேலும் நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு நேர்வழிகாட்டியாகவும் ரஹமத்தாகவும் இருக்கின்றதுன்னு அல்லாஹ் சொல்றார். அல்லாஹ்வுடைய வாக்கு என்றைக்கும் மாறாத வாக்கு, உண்மையான சத்தியத்தின் அடிப்படையில் அல்லாஹ் சொல்ற வாக்கு. என்ன சொல்ற? இது இந்த குர்ஆன் ஒவ்வொரு விஷயத்தையும் விவரித்து காட்டக்கூடியதா இருக்குதுன்னு சொல்றாரு. ஆனா தௌஹீத் ஜமாத்காரங்க, நம்ம சகோதரர்களான தௌஹீத் ஜமாத்காரங்க கொள்கை வணக்கம் வழிபாடு போன்ற அனைத்து மார்க்கத்தின் அனைத்து விஷயத்திற்குமே குர்ஆன் மட்டும் போதாதுன்னு சொல்றாங்க. அல்லாஹ் இதுல எல்லாம் இருக்குன்னு சொல்லும் போது நீங்க எப்படி இல்லைன்னு சொல்றீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. மேலும் இன்னும் வணக்க விஷயங்கள்ல பார்த்தோம்னா, இப்ப அல்லாஹ் ஒரு கட்டளை சொல்றாரு. 72வது அத்தியாயத்துல 18வது வசனத்துல அல்லாஹ் சொல்றாரு, மஸ்ஜிதுகள் அல்லாஹ் பொதுவா சொல்றாரு, மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுக்கு உரியது, அங்கு அவரை தவிர நீங்கள் வேற எவரையும் அழைக்காதீர்கள்னு சொல்றார். இது நம்ம வணக்க வழிபாடுல உள்ள விஷயம், அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை. மஸ்ஜிதுன்னு ஒண்ணு இருந்தா அதுல அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் நீங்க அழைக்காதீங்கன்னு சொல்றாரு. ஆனா அந்த மஸ்ஜிதுகள்ல பாங்க சொல்லும் போது அல்லாஹ்வுடன் சேர்த்து முகமதின் பெயரையும் நம்ம சேர்க்கிறோம், முகமது நபியோட பேரை சேர்க்கிறோம். மேலும் தொழுகையில உட்கார்ந்து ஷஹாதால சாட்சி சொல்லும் போது அத்தையாத்துல அஸ்ஸலாமு அலைக்க ஐயுகன் நபின்னு நம்ம சொல்றோம். நம்முடைய சகோதரர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை எந்த அடிப்படையில நீங்க அந்த மாதிரி சொல்றீங்க? அதாவது நபிய முன்னிலை சொல்லாத அழைத்து சலாம் அலைக்கும் சொல்றீங்களே, அதை எந்த ஆதாரத்தின் அடிப்படையில சொல்றீங்க? அல்லாஹ் நீங்க அழைக்காதீங்கன்னு சொல்லும் போது நீங்க அந்த மாதிரி செய்யறீங்க. அதாவது மௌலூது ஓதுறவங்க யா நபி சலாமுன் அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றது தப்புன்னு சொல்ற தௌஹீத்காரவங்க அஸ்ஸலாமு அலைக்க ஐயுகன் நபின்னு சொல்றது மட்டும் எப்படி ரைட் சரின்னு கண்டீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. மேலும் இப்படி பல விஷயங்கள் இருக்குது, கொள்கை வணக்கங்கள்
வழிபாடுகளுக்கு குரான் போதாதுன்னு முதல்ல சொல்றீங்க. குரானை விட்டு வெளியே போய் குரானுக்கு எதிராக நிக்கிறீங்களா? அது எப்படி, அதை சொல்லுங்க. மேலும் மேலும் நம்ம இப்ப 2 வசனங்கள் படிச்சோம். இந்த 2 வசனமுமே குரான்ல எல்லாமே இருக்குது தெளிவா. இன்னும் பல வசனங்கள் குரான் தெளிவானது, விவரிக்கப்பட்டது, முரண்பாடு இல்லாது. அல்லாஹ் என்ன சொல்றாரு? இந்த குரான் அல்லாஹ்விடமிருந்து வந்திருந்தால் இதுல நீங்க ஏகப்பட்ட முரண்பாடுகளை நீங்க பாப்பீங்கன்னு அல்லாஹ் சொல்றாரு. ஆனா நம்ம என்ன சொல்லிருக்காங்க? குரான்ல முரண்பாடு இருக்குது, தெளிவில்ல, விளக்கம் இல்ல, பல விஷயங்கள் விட்டு போயிருக்குது, தப்பு தப்பா இருக்குது, இப்பெல்லாம் நம்ம சொல்றோம். முன்னாடி 20 செகண்ட் முன்னாடி 20 செகண்ட் முன்னாடி 20 செகண்ட் பேசுங்க. சொல்ல வேண்டியிருக்கு 20 செகண்ட். அதாவது குரான்ல எல்லாம் விவரிக்கப்பட்டதுன்னு அல்லாஹ் சொல்றாரு. நீங்க எப்படி போதாதுன்னு சொல்றீங்க? அல்லாஹ் குரான்ல ஷஹாதா சொல்லி கொடுக்கிறாரு. அந்த ஷஹாதாவுக்கு மாற்றமா நீங்க எப்படி ஷஹாதா சொல்றீங்க? வழிபாட்டு தலங்கள்ல மஸ்ஜிதுகள்ல அல்லாஹ்வை தவிர யாரையும் அழைக்காதீங்கன்னு சொல்றாரு. அவருடன் சேர்த்து நீங்க ஏன் முகமது நபியை அழைக்கிறீங்க? மேலும் இப்படி இந்த 3 கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஹலோ ஹலோ சரி. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்பொழுது சரணடைந்தோர் சில வாதங்களை எடுத்து வைத்தார்கள். அவர்கள் எடுத்து வைத்த வாதங்களுக்கும் அவர்கள் சொன்ன வசனங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எந்த சம்பந்தமும் இல்லை. அது மட்டுமல்ல, என்ன தலைப்போ அந்த தலைப்புக்கும் அவர்கள் பேசியதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இவர்கள் ஏன் அப்படி செய்கிறார்கள், அவர்கள் ஏன் அப்படி செய்கிறார்கள் என்று பேசினார்களே ஒழிய, மார்க்கத்தின் அனைத்து விஷயங்களுக்கும் குர்ஆன் மட்டுமே போதுமாங்கிறது கேள்வி. குர்ஆன் மட்டுமே போதும் என்று குர்ஆன்ல எங்க இருக்கு? அது நம்முடைய கேள்வி. தலைப்பு என்னன்னு சொன்னா, மார்க்கத்தின் அனைத்து விஷயங்களுக்கும் குர்ஆன் மட்டுமே போதுமா? போதும்னு அவங்க சொல்றாங்க. இந்த குர்ஆன்ல மார்க்கத்தின் அனைத்து விஷயத்திற்கும் குர்ஆன் மட்டுமே போதும் இருக்கு அப்படின்னா பிரச்சனை முடிஞ்சு வச்சு. அப்புறம் அவர் என்னமெல்லாம் சொன்னாரு? அல்லாஹ் ஒருவன் என்று தான் சொல்றார், 2 அல்லாஹ் என்று சொல்லவில்லை. என்னமோ தலைப்பு ஒரு அல்லாவா 2 அல்லாவாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. தலைப்பு அது அல்ல. முதலிலேயே ஒப்பந்த மீறல் நடந்திருக்கு. நீங்க சுட்டி காட்டியிருக்கணும். அதாவது கிளீனா இருக்காங்களா இவங்க சுட்டி காட்டும் ஒப்பந்த மீறல் என்னன்னா, தலைப்பு ஒரு அல்லாவா 2 அல்லாவா என்பது அல்லங்க. என்ன அல்லது தௌஹீத் ஜமாத்காரங்க என்னென்ன செய்யறாங்க அது சரியா தப்பா என்பதல்ல இப்ப தலைப்பு. தலைப்பு என்னன்னு சொன்னா, மார்க்கத்தின் அனைத்து விஷயங்களுக்கும் குர்ஆன் மட்டும் போதுமா? நம்ம போதாதுங்கிறோம், அவங்க போதுங்கிறாங்க. இன்னும் போதும்னு சொல்லி குர்ஆன்ல இருக்கு. இதுக்கு மேல என்ன பேச்சுன்னா, அனைத்து விஷயம் குர்ஆன் போதும்னு குர்ஆன்ல காட்டிட முடியாதுங்க. அப்படி இல்ல. குர்ஆன் என்ன இல்ல, அனைத்து விஷயங்களுக்கும் குர்ஆன் மட்டும் போதும் என்று இல்லை. மாறாக குர்ஆன் மட்டும் போதாது என்றுதான் குர்ஆனை சொல்லுது. அதை விளக்கணும் நீங்க. அதாவது எதுக்கு இந்த இன்னொன்னு விளக்கணும் நீங்க. இந்த தலைப்புல சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, என்னமோ குர்ஆனை இவங்க வாண்டாங்கிறான், குர்ஆன் பின்பற்ற முடியாதுங்கிறான், குர்ஆனை பின்பற்ற கூடாதுங்கிறான் நினைச்சிட்டு இருக்காங்க. குர்ஆனை பின்பற்றத்தான் வேண்டும் என்று இவங்களுக்கு முன்னால பல வருஷமா நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். குர்ஆன் தான் பின்பற்றணும், குர்ஆன் மட்டும் போதுமாங்கிறது கேள்வி. குர்ஆன் வேண்டாங்கிற அர்த்தம் இல்ல அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க சிலர். குர்ஆன் வேண்டாம்னு சொல்றாங்க போல இருக்கு. அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இவர்கள் 2 அல்லாஹ்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. தலைப்பிற்கும் வாதத்திற்கும் சம்பந்தம் இல்லை. அதுபோன்று அவர்கள் இன்னொரு வாதம் வச்சாங்களே, தௌஹீத் ஜமாத்காரங்க என்ன செஞ்சாங்கன்ட்டு. அது வாதம் அல்ல. ஏனென்றால் இப்ப சரணடைந்தோர் என்ன செய்யறாங்களா செய்யலையாங்கிறதல்ல வாதம். அனைத்து விஷயங்களுக்கும் குர்ஆன் மட்டும் போதுமா? அதுக்கு அவங்களுக்கு சான்று இல்லை. இருந்தா எடுத்து வச்சிருப்பாங்க. நிச்சயமாக எடுத்து வைக்க முடியாது. ஏன்னு சொன்னா, அனைத்து விஷயங்களுக்கும் குர்ஆன் மட்டும் போதாது என்று குர்ஆனே சொல்கிறது. இதற்கு ஒரு சாம்பிள் குர்ஆன்ல நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி. அதாவது தலைப்பை விட்டு நான் பேசவே இல்லை. கவனிச்சுக்கோங்க. நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா, இந்த குர்ஆன் வசனத்திலிருந்து ஒரு விஷயத்தை நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். குர்ஆன் மட்டும் போதும் என்றால் அந்த ஒரு வசனத்துக்கு நீங்க ஒரு வசனத்தை எடுத்து காட்டீங்கன்னா, நீங்க பதில குர்ஆன்ல இருந்து பிரச்சனை கூட அதுக்கு மேல பேச வேண்டியதே இல்லை.
அதுக்கு மேல பேச்சே இல்ல. இந்த வார் நீ கேட்ட கேள்வி குரான்ல எப்படி இருக்கு முடிஞ்சு வச்சு. இதுல இவருக்கு எண்ணிக்கை என்ன கேட்க மாட்டோம். பெரிய கேள்வி அலசி ஆய்ந்து சிந்தித்து முடிவு வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி இல்ல. வெரி சிம்பிள். என்ன பாருங்க, அல்லாஹ் சொல்றான் சூரத்து தௌபா 9 36வது வசனம். தௌபாங்கிற சூரா, அதாவது 9வது அத்தியாயம் 36வது வசனத்துல சொல்றான். என்ன சொல்றான்னா, இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் தாலிக தீனுல் கய்யும் அப்படிங்கறான். அதாவது இந்த வசனத்துல என்ன சொல்றான்னு சொன்னா, அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அல்லாஹ்விடத்தில் அவனுடைய பதிவேட்டில் மாதங்கள் 12 ஆகும். மாதங்கள் 12 ஆகும். அந்த அவனுடைய பதிவேட்டு வந்து எப்ப மாதங்கள் தான் 12 அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்றான் 12 ஆகும். இந்த மாதங்களும் பூமியும் படைக்கப்பட்ட நாளில் இருந்து அல்லாஹ்விடத்தில் மாதங்கள் 12 ஆகும். இது என்ன முக்கிய சப்ஜெக்ட் சொன்னா, தலைப்பு கொண்ட பிரச்சனை என்னன்னு சொன்னா, மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களில், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் புனித மாதங்களாக. அல்லாஹ்விடத்தில் மாதங்கள் என்பது 12. அந்த 12 மாதங்களில் அல்லாஹ்வுடைய அதுல புனிதமான நாள் எத்தனையாமா? 4. இந்த புனிதமான நாள் எத்தனை? நீங்க புனிதமான மாதம் எதுங்கிறது ஒரு பக்கம் கேட்போம். அது இன்னொரு கேள்வி பாருங்க. ஃபைதன் தரஹல் அஷ்ஹுருல் ஹுரும் ஃபக்துல் முஷ்ரிகீன், அந்த புனிதமான மாதம் 4 நீங்கிவிட்டால் நீங்கள் முஷ்ரிக்குகளை எங்கு கண்டாலும் வெட்டி தள்ளுங்கள், வெட்டி கொள்ளுங்க. இந்த கேள்வி என்னங்கிறத நீங்க கவனிங்க. அதாவது மாதம் என்பது 12. அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் புனிதமானது. அந்த 4 புனிதமான மாதங்களை தவிர மற்ற மாதங்களில் வெட்டி தள்ளுங்க, போர் செய்யுங்க. வெட்டி தள்ளுங்க என்ன? போர் செய்யுங்க. இப்ப இது என்ன கேள்வின்னு சொன்னா, போர் என்பது சாதாரண விஷயம் இல்லைங்க. எத்தனையோ வணக்க வழிபாடுகள் இருக்கு. அதுலயே பயங்கரமாக உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரு வணக்கம் சொன்னா அது போடுறான், அது சந்தேகம் இல்லை. உயிரை கொடுக்கிறதுனா அதான கடைசி நேர உலகத்தை பொறுத்த அளவுக்கு. மற்றதெல்லாம் இந்த உயிரை கொடுக்கிறது எந்த ஒரு வணக்கத்தை நீங்க எடுத்தாலும் சரி உயிரை கொடுக்கிறதா வராது. போர் என்று வைத்துக் கொண்டால் உயிரை கொடுக்கிறது. உயிரை கொடுக்கிற சமாச்சாரம் என்பது மிக பயங்கரமான, மிக முக்கியமாக, மிக தெளிவாக, மிக துல்லியமாக சொல்ல வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இது. அல்லாஹ் சொல்ற இந்த 4 மாதங்களில் வெட்டக்கூடாது, குத்தக்கூடாது, அடிக்கக்கூடாது, மிதிக்கக்கூடாது. மற்ற மாதங்களை என்ன செய்யுங்க? வெட்டுங்க, குத்துங்க, போர் செய்யுங்க. இது என்ன கேள்வினா, எந்த 4 மாதங்களில் நான் வெட்டக்கூடாது, எந்த 4 மாதங்களில் நான் குத்தக்கூடாதுங்கிறது தெரியணும். இல்லைன்னா எப்படி பைத்தியக்காரன் கணக்கு இருக்கு. இல்லைன்னா முழிப்பேன், சிரிப்பான இருக்கும். 4 மாதங்களை வெட்டக்கூடாது, குத்த. ஏன்னா வெட்டுறது குத்துறதுங்கிறது சாதாரண விஷயம், கொலையா போயிடும். நான் இந்த 4 மாதங்கள் யாராவது குத்துறேன்னு வைங்க, அது ஜிஹாதா இருக்காது, அல்லாஹ்விடத்தில் நன்மையை தராது. 4 மாதத்துல குத்திட்டா கொலையா போயிடும். எந்த ஒரு வணக்கம் அல்லாஹ்விடத்தில் திருப்தி அடைந்து சொர்க்கம் கிடைக்குமோ அந்த வணக்கமே இந்த 4 மாசத்துல செஞ்சோன்னு வைங்க, நரகத்தில் கொண்டு போய் சேர்த்தணும். சொர்க்க நரக சமாச்சாரம். இப்படி சொர்க்க நரக சமாச்சாரத்தை சொல்லக்கூடிய புனிதமான மாதங்கள் 4 குர்ஆன் சொல்லுது. இந்த 4 மாதங்களை தெரிந்து கொள்வது மார்க்கம் தானே. இந்த 4 மாதம் தெரிய கட்டாயம் மார்க்கம் சாதாரண விஷயம் இல்ல. வணக்கத்திலே எஃபெக்ட் ஆனது என்னது? போர் செய்யுது. இந்த 4 மாதங்களில் அந்த செயலை ஒருவர் செய்து விட்டால் அவன் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். ஆகவே இந்த 4 மாதங்களை கண்டிப்பாக ஒருவன் தெரிஞ்சிருக்கணும். அப்ப 4 மாதங்களை நல்லா குர்ஆன்ல சொல்லியிருக்கான். குர்ஆன் மட்டும் போதும் என்றால், குர்ஆன் வேண்டாம் நம்ம சொல்லல, குர்ஆன் மட்டும் போதும் என்று சொன்னால் இந்த 4 மாதங்கள் என்னென்ன குர்ஆன்ல காட்டு. அது கேள்வி. இதுதான் மெயின் கேள்வி. சம்பந்தப்பட்ட அந்த வாதத்தில் சம்பந்தப்பட்ட தலைப்பில் சம்பந்தப்பட்ட விஷயத்தை உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். கேள்வி என்னன்னு சொன்னா, அவங்கள மாதிரி சம்பந்தம் இல்லாத வசனத்தை சொல்லிட்டு அல்லாஹ் 2 1 அப்படி நாங்க பேசிட்டு இருக்கல. கவிழ்காரங்க என்ன செய்யறாங்கன்னு நான் கேட்கல, சண்டைந்தவர் என்ன செய்யறாங்க நான் கேட்கல. இந்த மாதிரி வாதம் அல்ல. தலைப்புக்கு அப்பார் போகக்கூடாதுங்க. தலைப்புக்கு ஒரு அப்பார் போயிட்டானா அப்பவுமே சரக்கு விளங்கிருங்க. நீங்க சரக்கு என்ன செய்தியை சொல்லணும், தலைப்பு நிக்கணும். அதுக்காக நீங்க நீ தேவையில்லாத கேள்வி கேட்டா பதில் தெரியாது அர்த்தம். அதை அவசியங்க. உங்க பதில் சொல்ல தெரியும் நினைக்க கூடாது. ஆட்டுக்கு எத்தனை காலம் அவர் கேட்காரு, பதில் சொல்ல மாட்டோம். ஆட்டுக்கு எத்தனை காலம் தலைப்பு, அதுக்காக ஆட்டுக்கு எத்தனை காலம் எனக்கு தெரியாத அர்த்தம் கிடையாது. அப்படி நினைச்சுக்குவாங்க. சில கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்ல மாட்டோம். தெரியாமல் அல்ல, தலைப்பில் இல்லை என்பதற்காக. அது தனிவை. இப்ப என்ன தலைப்பு அதுதான் பேசணும். தலைப்பு என்னன்னு சொன்னா என்னது? மார்க்கத்தின் அனைத்து விஷயங்களுக்கும் குர்ஆன் மட்டுமே போதுமா, குர்ஆன் மட்டுமே போதும் என்று நீங்கள் சொன்னால் அல்லாஹ் தஆலா 4 மாசத்துல வெட்டாத, குத்தாத, போர் செய்யாத இருக்கான். அதுல போய் ஒரு செஞ்சுட்டான்னு சொன்னா ஒரு வணக்கமே பாவமாக நரகத்தில் போய் சேர்க்கிற மாதிரி ஆயிடும். அந்த 4 மாதம் எதுன்னு சொல்லி குர்ஆன்ல நம்பர் 4 பேர் தானங்க. அது 4 பெரிய ஒரு ஆலோசி ஆய சொல்லல, அந்த வசனத்தினுடைய விளக்கத்தை சொல்லணும்னு சொல்ல. இன்னும் பார்ப்ப 4 மாதம் குர்ஆன்ல இருக்கு. அப்படி என்றால் பிரச்சனை
இதான் எங்களுடைய கேள்வி. குர்ஆன் மட்டும் போதாது என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. 10 வைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது முதல்ல ஒப்பந்தத்தை படிச்சுட்டு வந்து உட்கார்ந்து வாதம் பண்ணணும். எடுத்த உடனேயே பேசணும்னு சொல்லிட்டு ஏதாவது பேசிட்டுனா அலையக்கூடாது. அவர் சொல்லும்போது நீங்க கவனிச்சீங்கன்னா ஒன்னு சொன்னாரு, வாதம் சொல்லிட்டு தலைப்புன்னு சொல்லிட்டு குர்ஆன் அல்லாத மற்றவைகள் மார்க்கமா, குர்ஆன் அல்லாத மற்றவை மார்க்கம்னு எழுதி வச்சிருக்கீங்களா? எந்த ஒப்பந்தத்தில் அது இருக்குது? படிச்சுட்டு வந்ததுல வாதம் பேச வரணும். கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக வேண்டி கிறுக்குத்தனமா எதுவும் கேட்டு போக கூடாது. எது இருக்குதோ அதை கேட்கணும். அதுக்கு அடிப்படையில் தான் வாதம் பண்ணணும். அது ஏற்கனவே ஒரு விலைக்கு சொன்னாங்க. சம்பந்தம் இல்ல 3 கேள்வி கேட்டா 3 கேள்விக்கு பதில் சொல்லணுமா? 3 கேள்வி என்ன கேட்டீங்க? 3 கேள்வியும் 3 கேள்வி ஒப்பந்தத்துக்கு அடிப்படையில் உள்ள கேள்வி கேட்டா அதுக்கு கண்டிப்பா பதில் சொல்லுவோம். இதுக்கும் நாங்க பதில் சொல்லுவோம். இது ஒப்பந்தம் இல்லாத இதை வந்து பேசக்கூடாது. அதாவதுங்க ஒரு குறுக்கீடு வந்ததுனால சொல்றேன். இந்த கருத்துக்கள் கிறுக்குத்தனம் பைத்தியக்காரத்தனம் சொல்லுவோம். இது என்னமோ நம்ம அவங்கள வந்து கண்ணிய குறைவாக அவங்க திட்டமா அவங்கள அல்ல, அந்த செயலை விமர்சிக்க ஆட்களை அவன் கட்ட குட்ட நெட்டெல்லாம் விமர்சிக்கவே மாட்டோம். என்னன்னா ஒரு செயல் வந்து இது பைத்தியக்காரத்தனமா இருந்தா நீங்க சொல்லலாம். செயல் பைத்தியக்காரத்தனமாக இருந்தால் செயல் வந்து தவறான ஒரு செயலா இருந்தா இது என்ன, இது தலைப்புக்கு அப்பாறு போன ஒரு விஷயம் உள்ள போவானா, இதுதான் சொல்லப்படும். அப்ப அதான் நாங்க திரும்ப திரும்ப கேட்கிறோம். 3 கேள்வி அல்ல, எண்ணிக்கையில காட்டுதல்ல எங்களுக்கு பிரச்சனை. நாங்க கேட்கறது ஒன்னே ஒண்ணு கேட்கிறோம். அதாவது குர்ஆன் மட்டும் போதும் என்றால் மார்க்கம், கொள்கை, வணக்கம், வழிபாடு எல்லாத்துக்கும் குர்ஆன் மட்டும் போதும் என்றால் ஒன்ன காட்டிடணும். ஷஹாதா சொல்லாம சொல்லக்கூடாதா? அதான் தலைப்புங்க. அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லாம சொல்லக்கூடாது தலைப்பா? வேணா ஒண்ணு செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் இத்தபியூ மா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும் வலா தத்தபியூ மின் தூனிஹி அவுலியா கலீலம் மா ததக்கரூன் வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மah வலா யஸீதுஸ் ஸாலிமீன இல்லா கஸாரா. அன்பான சகோதரர்களே, முதல் வாதத்தை நாங்க எடுத்து வச்சோம். 3 கேள்விகள் எடுத்து வச்சோம். அதற்கு பதில் சொல்ல 10 நிமிஷம் எடுத்துக்கொண்டாங்கல்ல. அந்த 10 நிமிஷத்துல என்ன சொன்னாங்கன்னா, நாங்க தலைப்பு பேசல, தலைப்பை விட்டு மீறி போறோம், தலைப்பை விட்டு மாறி போறோம் சொன்னாங்க. சகோதரர்கள் ஒப்பந்தத்தை நல்லா படிக்கணும். ஒப்பந்தத்துல எங்கள் தரப்புல குர்ஆன் மட்டுமே போதுமானது, அதனை தவிர வேறு எதுவும் மார்க்க ஆதாரம் இல்லை. இதுவும் எங்கள் நிலை. எங்கள் நிலைக்கு ஒப்பத்தான் நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம். குர்ஆன் மட்டுமே போதுமானது, அதனை தவிர வேறு எதுவும் மார்க்க ஆதாரம் இல்லை என்பது எங்கள் நிலை. அந்த நிலை குறித்து தான் சகோதரர் பேசினார். ஏதோ தலைப்பை விட்டு மீறிட்டதா சொல்லிட்டாங்க. எப்படி மீறணுங்கிறத மீண்டும் ஒரு தடவை அவங்க விளக்குனா, எந்த அடிப்படை இந்த வசனம் பேசுறீங்க, இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படி சொன்னீங்கன்னா நாங்க அதை பரிசீலிக்க தயாரா இருக்கிறோம். சகோதரர் என்ன படிச்சாருன்னா, படிச்ச வசனத்துக்கும் அவங்க தலைப்புக்கும் என்ன சம்பந்தம் வேற கேட்டார். அன்சல்னா இலைக்குமுல் கிதாப முஃபஸ்ஸலா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாரு, நாம் உங்களுக்கு விவரிக்கப்பட்ட வேதத்தை வழங்கி இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. எங்கள் நிலையும் அதுதான். எங்கள் நிலையை நாங்க முன்வைக்கிறோம். விவரிக்கப்பட்ட ஒன்று இருக்கையில் மற்றொன்று எதற்கு தேவை? அல்லாஹ் சொல்லுகிறார் விவரிக்கப்பட்டது என்று, விவரிக்கப்படவில்லை என்று நீங்கள் கூறுகிறீர்களே, இது எப்படி என்றுதான் அவர் கேட்டால் இது தலைப்புக்கு எந்த விதத்திலும் மாற்றம் இல்லை. மேலும் அவர் கூறியது ஃபஹ்குமு பிமா அன்ஸல் அல்லாஹ், அல்லாஹ் இறக்கியதை கொண்டு நீங்கள் தீர்ப்பளியுங்கள் என்று அந்த வசனத்தை படிச்சு அதன் அடிப்படையில் எங்கள் வாதத்தை வச்சார். அல்லாஹ் இறக்கியது அல் குர்ஆன்ங்கிறதுல உங்களுக்கு மாற்று கருத்து இல்லை, எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. வேற எதையும் அல்லாஹ் இறக்குனாருன்னா அதற்குண்டான ஆதாரங்களை நீங்க கொடுக்கணும். கொடுத்துட்டு இதுவும் அல்லாஹ் இறக்குனது தான் அப்படின்னு சொல்லி வந்து அதுக்கப்புறம் நீங்க உங்க வாதங்களை முன் வச்சீங்கன்னா நீங்க தலைப்பு உட்பட்டு பேசுறது ஆகும். அன்பான சகோதரர்களே, அவர் என்னன்னு கேட்டாரு, குர்ஆன் மட்டும் போதும் குர்ஆன்ல இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. விவரிக்கப்பட்ட வேதம் அப்படின்னு சொல்றாரு, அது பத்தல. ஃபஹ்குமு பிமா அன்ஸல் அல்லாஹ், அது பத்தல. தம்மத்து கலிமத்து ரப்பிக சித்கம் அதுலா, உம்முடைய ரட்சகரின் வார்த்தை சத்தியத்தை கொண்டும் நீதத்தை கொண்டும் பூர்த்தியாகிவிட்டது நல்லா சொல்றாரு.
தம்மத்த கலிமத்து ரப்பிக்க சித்துக்கவும் அதுலான்னு சொல்றாரு. அல்யவுமு அக்மல்து லக்கும் தீனுக்கும் அப்படின்னு சொல்றாரு. இன்றைய தினம் நான் உங்கள் மார்க்கத்தை பூர்ணமாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்றாரு. அன்றைய தினம் இந்த குர்ஆனை தவிர வேறு எதுவும் இல்லை. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு வேதத்தை பாதுகாத்து தந்திருக்கிறார். தெளிவானதாக அது இருக்கிறது. அது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அருமருந்தாகவும் அருளாகவும் இருக்கிறது. இந்த அடிப்படையில் குர்ஆன் மட்டுமே போதுங்கிறது தான் எங்களுடைய நிலை. அதைத்தான் நாங்க சொன்னோம். அதன் அடிப்படையில் தான் 3 கேள்வி கேட்டோம். தவிர தலைப்புல இருந்து தான் கேட்டோம். கொள்கை, வணக்க வழிபாடு ஆகியவற்றை இன்னொன்று விஷயம் என்னப்பா, வாழ்வியல் ஆகிய 3 விஷயங்களுக்கும் உங்களுடைய குர்ஆன் போதாதுங்கிறது உங்கள் நிலை. உங்களுடைய கொள்கை என்ன, அதற்கு எப்படி குர்ஆன் போதவில்லை என்ற கேள்வி இருந்தது. இது தலைப்புக்கு அப்பாற்பட்ட விஷயமா அன்பு சகோதரர்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும். குர்ஆன் போதாதுங்கிற வார்த்தை எடுத்து வச்சாங்க. குர்ஆன் போதாதுங்கிறத மறுபடியும் சொன்னாங்க. இப்ப என்ன சொன்னாங்க இந்த 10 நிமிஷத்துல, என்ன ஒன்றும் புதுசா சொல்லல. குர்ஆன் போதாது, அதற்கு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஹஜ்ஜுமா, அதாவது இன்ன இத்தக ஷுஹூர இந்தல்லாஹி உஸ்னாத அஷர் ஷஹரத்தன் ஃபில் கிதாபில்லாஹி யௌம கல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி மின்ஹா அர்பஅத்து ஹுரும் ذلك الدين القيم. இந்த வசனத்தை படிச்சு காட்டி அல்லாஹ் என்ன சகோதரர் என்ன கேட்டாருன்னா, 4 மாதங்கள் புனிதமானது அப்படின்னு நல்லா சொல்றாரு. வெட்டிக்காதீங்க குத்திக்காதீங்க அப்படின்னு சொல்ற அது முக்கியமான விஷயம். அந்த 4 மாதங்கள் எது அப்படின்னு கேட்கிறார். ஏதோ 4 மாதங்கள் என்றால் அது ஹதீஸ்ல தான் குறிப்பிடப்பட்டிருக்கிற மாதிரி அவருடைய வேற அதாவது இது அல்ல, குர்ஆன்ல அது இல்லை, இது அல்லாத வேறு விஷயங்களில் தான் அது இருக்கிறது அப்படிங்கறத சொல்றாங்க. உண்மையிலேயே அல்லாஹ் சொல்றாரு, குர்ஆன் தெளிவாக இருக்கின்ற அடிப்படையில் குர்ஆனன் அரபியன் லஅல்லக்கும் தஅக்கிலூன். குர்ஆன்ல எல்லாம் இருக்குது, நீங்க புரிந்து கொள்ளணும். அதற்காக ஒவ்வொருத்தரும் அவங்க இஷ்டப்படி புரிந்து கொள்வதற்கு இல்ல. ஏன்னா அதுல என்ன இருக்கோ, அதுல என்ன எல்லாருக்கும் தெரியுதோ அதுதான் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாரு, குர்ஆன்ல அன்ஜல அலைக்கல் கிதாப மின்ஹு ஆயாத்தும் முஹ்கமாத் குன்ன உம்முல் கிதாப். அல்லாஹ் சொல்றாரு, உங்களுடைய விவாதத்துக்கு தீர்வு என்னன்னா அல்லாஹ் வழிகாட்டுறாரு. அவர்தான் இந்த வேதத்தை இறக்கினார். அதிலே நேரடி பொருள் தரும் வசனங்கள் உள்ளன. ஆயாத்தும் முஹ்கமாத், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் வேர்ட்ஸ் இருக்கின்றன. அவைதான் இவ்வேதத்தின் அடிப்படை அப்படின்னு சொல்றாரு. அந்த தெளிவான ஒரு வசனத்தின் அடிப்படையில் எங்களுடைய வாதத்தை நாங்க எடுத்து வச்சோம். நீங்க ஒரு கேள்வி கேட்டு அதுல இருந்து போறீங்க, அந்த கேள்விக்கு பதில் இல்லைங்கிற குற்றச்சாட்டை சொல்றீங்க. ஆனா நிச்சயமாக அந்த கேள்விக்கு பதில் இருக்குது. ஏதோ முகமது நபி வந்துதான் ஹஜ்ஜினுடைய காலத்தை மக்களுக்கு அறிவித்த மாதிரியும், அதற்கு முன்னால் அதுவும் அந்த இது அல்லாத வேற விஷயங்கள்ல தான் பதியப்பட்டிருக்கிற மாதிரியும், ஹஜ்ஜினுடைய மாதங்கள் யாரும் தெரியாதுங்கிற மாதிரியும், யாருமே அறியாத ஒரு விஷயம் மாதிரியும் அவர் பேசுறாரு. முதல்ல நான் ஒரு கவனத்துக்கு ஒன்றை கொண்டு வருகிறேன். குர்ஆன் நல்லா தெளிவா சொல்லுகிறார். மில்லத்த இப்ராஹிம் அப்படின்னு சொல்றாரு இந்த மார்க்கத்தை. மில்லத்த அபீக்கும் இப்ராஹிம் சொல்றாரு. உங்களுடைய தந்தை இப்ராஹிமின் மார்க்கம் சொல்றாரு. இப்ராஹிம் காபாவை கட்டுகிறார், கட்டி மக்களை ஹஜ்ஜுக்கு அழைக்கிறார். அப்புறம் அந்த வழியா ஹஜ்ஜு தொடர்ந்து வருது. மாதங்கள் 12 என்பது எப்படி தெரியுமோ அதே மாதிரி புனித மாதங்கள் எது என்பதும் தாலிக்க தீனுல் கையும் இங்கேயே வருது. இவர் படிச்சாரு அந்த வசனத்திலேயே வருது. தாலிக்க தீனுல் கையும், இந்த மார்க்கம் நிலைநாட்டப்பட்டதாக மார்க்கம் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. பிரித்தறிவித்து காட்டும் குர்ஆனாக குர்ஆன் நம்மிடையே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இது அல்லாத இந்த ஒரு கொள்கைக்கோ வாழ்வியலுக்கோ சம்பந்தமில்லாத பல விஷயங்களை அவங்க எடுத்துக்கொண்டு போறாங்க. அன்பான சகோதரர்களே, அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, ஹஜ்ஜின் மாதங்கள் எது, 4 மாதங்கள் எது அப்படிங்கிறது மார்க்கம் நிலைநாட்டப்பட்டிருக்குங்கிறத நம்ம குர்ஆன்ல இருந்து விளங்கி கொண்டிருக்கிறோம். தவிர அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், அல்லாஹ் சொல்றாரு ஹஜ்ஜு அறியப்பட்ட மாதங்களில் ஆகும். ஹஜ்ஜு என்பது அறியப்பட்ட மாதங்களில் ஆகும். இந்த மார்க்கம் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது, அது அறியப்பட்ட மாதமாக இருக்கிறது. மேலும் இன்னொரு வசனம் இருக்கு, பிறைகளை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள்,
அவை மக்களுக்கு காலத்தை காட்டுபவையாக இருக்கின்றன அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. ஹஜ்ஜையும் அறிவிப்பவையாக இருக்கின்றன சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஹஜ்ஜையும் அறிவிப்பவையாக இருக்குன்னு சொல்றாரு. துல்ஹஜ் மாதம் என்பது ஜனவரி பிப்ரவரி மாதிரி வெவ்வேறு மாதங்கள் மாதிரி உலகத்துல நிலைநாட்டப்பட்டு புழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். வாழ்வியல் வழிகாட்டி குரான். வாழ்க்கை பூமியில விஷயங்கள் இருக்கு. அதுல எந்த வழியில போகணும், எப்படி செயல்படணுங்கிறத கைடு புக் தான் குரான். நமக்கு எல்லா விஷயமும் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் பேசல. இன்ஃபேக்ட் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், ஒரு வேதம்னா இந்த மாதிரி இதான் கொள்கை, இதான் வணக்க வழிபாடு, இதுதான் உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள், இதுதான் உங்களுடைய ஏவல், இதுதான் உங்கள் விளக்கல் கேட்டகரைஸ் பண்ணி அல்லாஹ் மனுஷன் பேசுற மாதிரி. இது தொழுகை என்றால் நீங்கள் கிப்லாவை முன்னோக்கி நின்று கொள்ள வேண்டும், கைகளை உயர்த்த வேண்டும், அப்படி இந்த மாதிரி பழகிட்டாங்க நம்மள. குர்ஆன்ல அல்லாஹ் எல்லாத்த பத்தியும் தெளிவா சொல்லியிருக்காரு அடிப்படையில் நாங்க சொல்றோம். மார்க்கம் நிலைநாட்டப்பட்டிருக்குங்கிற அடிப்படையில் சொல்றோம். அல் ஹஜ் அஷூர் மாலூமாத்னு அல்லாஹ் சொல்றதன் அடிப்படையில் சொல்றோம். ஹஜ்ஜின் மாதங்களை துல்ஹஜ் அறிவிக்குது. தவிர துல்ஹஜ்ஜை தொடர்ந்து இந்த 9வது அத்தியாயத்தின் முதல் வசனம் 2வது வசனத்திலே அவருடைய கேள்விக்கு பதில் இருக்கு. துல்ஹஜ்ஜை தொடர்ந்த 4 மாதங்கள் தான் புனிதமான வைக்கிறதுக்கு. தொடர்ந்து பேசுவோம். அந்த வசனத்துல, அந்த அத்தியாயத்துல அவர் எந்த அத்தியாயத்துல இருந்து கேட்டாரோ அந்த வசனத்துல இருந்தே தான் நான் சொன்னேன் தாலிக தீனுல் கையும். வேற வசனத்துல சொல்லல, அந்த வசனத்திலேயே இருக்கு. எந்த வசனத்துல அல்லாஹ் மாதங்களை பற்றி குறிப்பிடுகிறாரோ, புனித மாதங்களை பற்றி நமக்கு அறிவிக்கிறாரோ, அந்த வசனத்துல அல்லாஹ் தாலிக தீனுல் கையும் ஒரு கீவேர்டு போடுறார். அல்லாஹ்வின் வார்த்தைகள் பூர்ணமானவை. நம்ம அதன் அடிப்படையில குர்ஆன் அரபியன் லஅல்லக்கும் தாக்கிலூன் தொடர்ந்து நம்ம பேசுவோம். உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் தருவோம். அந்த வசனத்தை ஒரு தடவை படிக்கிறேன். பராத்தும் மினல்லாஹி வ ரசூலிஹி இலல்லதீன ஆஹத்தும் மினல் முஷ்ரிகீன் ஃபஸீஹு ஃபில் அர்லி அர்பஅத அஷ்ஹுரின் வஅலமு அன்னக்கும் கைரு முஅஜிஸில்லாஹ் இன்னல்லாஹ முஜ்ஸில் காஃபிரீன். தொடர்ந்து அடுத்த இதுல பதில் தருவோம். எல்லா கேள்விகளுக்கும் இன்ஷா அல்லாஹ் பதில் தருவோம். எங்களுடைய எந்த கேள்விக்கு அவங்க பதில் தரலங்கிறது நினைவூட்டிக்கொள்ளும். முதல் 2 வசனங்களில இருக்குது. இது தொடர்ந்து எப்படி அந்த மாதிரி மூணு பில் அடிச்சிட்டு இருக்கிறோம். இப்ப இனி வந்து ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பில்லு, 9 நிமிஷம் ஆன பிறகு அப்புறம் முடிக்கும் போது ஒரு பில்லு லாஸ்ட் அதெல்லாம் முடிச்சிட வேண்டியது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மீண்டுங்க பதில்கள் சொன்னாரு. நாம் எந்த கேள்வியை கேட்கவில்லையோ அதுக்கு பதில் சொன்னாரு. எந்த கேள்வி கேட்டோமோ அதுக்கு பதில் சொல்ல. நல்லா கவனிச்சுங்க. அதாவது நான் கேட்ட கேள்வி என்ன, அவர் சொன்ன பதில் என்ன. அடுத்து இன்னொன்று இருக்காரு, மில்லத் இப்ராஹிம் அது தூக்கிட்டாங்க. அப்புறம் பாருங்க கூத்த, அது அப்புறம் பார்த்துக்குவோம். இதுல என்னன்னா நான் கேட்ட கேள்வி என்ன, அவர் சொன்ன பதில் என்ன, அதனால நீங்க கவனிக்கணும். குர்ஆன் புரியவில்லை என்று நான் எங்களுடைய தரப்பு சொன்னா தௌஹீத் ஜமாத் சொல்லுது குர்ஆன் புரியாது அப்படின்னு சொல்லிச்சுன்னு வைங்க. சான்றடைந்தவர் வந்து தெளிவானது, விவரமானது, தெளிவானது குர்ஆன். அது நிறைய இருக்கு, எங்களுக்கு தெரியுமா. குர்ஆன் புரியவில்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. குர்ஆன் நல்லா புரியும். குர்ஆன் தெளிவில்லை என்றும் நாங்கள் சொல்லவில்லை. குர்ஆன் தெளிவானதுதான். தலைப்பு என்ன நான் கேட்கிறேன். குர்ஆன் தெளிவானதா தெளிவில்லையா என்பதல்ல தலைப்பு. குர்ஆன் புரியுமா புரியாதா என்பதல்ல தலைப்பு. குர்ஆன் தான் புரியும் நாங்க சொல்றோமே. குர்ஆன் புரியும், குர்ஆன் தெளிவானதான். கேள்வி என்னன்னு சொன்னா மார்க்கத்தின் அனைத்து விஷயங்களுக்கும் குர்ஆன் மட்டுமே போதுமா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படி பேசிட்டு லேசா தலைப்புக்குள்ள வந்தாருங்க. அவரு 5 நிமிஷம் பேசினாரு. 5 நிமிஷம் பேசும்போது பழைய கேஸ் தான். முதல்ல கேட்டாங்களே சம்பந்தம் இல்லாம அப்படிதான். 5 நிமிஷம் சென்று மெதுவா தலைப்புக்குள்ள நுழைஞ்சாரு. இன்ன இத்தத்த ஷுஹூர் இந்தல்லா இத்தனை அஷ்ஹரம் வசனம் சொன்னமா இல்லையா, அதுக்குள்ள நுழைஞ்சாங்க. நுழைஞ்சா அல்ஹம்துலில்லாஹ் காட்டுவாங்க போல இருக்கு. இல்ல இந்த வசனத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. 4 மாசம் டக்குன்னு கட்டுவாங்க போல இருக்கு. பிரச்சனை இருந்து போல பார்த்தா அந்த வசனத்தை விட்டு அப்படி ரொம்ப ஹஜ் பேசிட்டு இருந்தாரு. நான் கேட்கிற கேள்வி என்னங்கிறத விட்டார் பாருங்க. கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்த வசனத்தில் அல்லாஹ் 12 மாசம்னு சொல்றான். 12 மாசம் பிரச்சனை கிடையாது.
4 மாசத்தில் ஒரு செயலை செய்யக்கூடாதுங்க. ஒரு செயலை செஞ்சிடாதீங்க, அது பாவமா போயிடும். அந்த 4 மாசத்துல அந்த செயலை செஞ்சிடக்கூடாது, செய்யக்கூடாது. நன்மையான காரியம் கூட பெரும் பாவமான காரியமா ஆயிரும் அந்த 4 மாசம். அதை செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த 4 மாசம் எதுன்னு சொல்லி குர்ஆன்ல இருந்து காட்டணும். நாங்க அவர் என்னமா சொல்றாரு, அவர் அதை இன்னும் தலைப்புக்கு அப்பால போறாங்க. அவங்க என்னமோ ஹதீஸ் நபி தலைப்புக்கு அப்பால போறது அவங்க வேலையா போச்சு. நபி இடத்தில் ஹதீஸ் எழுதாத நம்ம சொல்லமா, நான் ஏதாவது அந்த வார்த்தை யூஸ் பண்ணமா, அவங்களா சொல்லிக்கிறாங்க. கற்பனை சொல்லிக்கிறது குர்ஆன் மட்டும் நீங்க போதுங்கிறீங்க. அதான் உங்க வாதம். உங்க வாதம் என்னன்னு சொன்னா அனைத்து விஷயங்களுக்கும் குர்ஆன் மட்டும் போதும் அப்படிங்கிறீங்க. நாங்க என்ன குர்ஆனும் வேண்டும், அது மட்டும் போதாதுங்கிறோம். நாங்க சொல்றது என்னன்னு சொன்னா குர்ஆன் வேண்டான்னு சொல்லல, திருப்பி அந்த மாயை உற்பத்தி பண்றாங்க. குர்ஆன் வேண்டாங்கிறாங்க, குர்ஆன் தெளிவில்லைன்னு சொல்றாங்க, குர்ஆன் புரிய இந்த மாதிரி உள்ளதுக்கு அர்த்தம் புரியவில்லை என்று சொன்னா அந்த வசனம் சொல்லு. ஏன் புரியல? அழகா தெளிவான குர்ஆன் சொல்லுங்க, அதான் தெளிவானது தானே, அதுதான் புரியுமே. இப்ப புரிஞ்சிருக்கு இந்த வசனம். எப்படி புரிஞ்சிருக்கு? ஒரு மாதம் என்பது 12 மாசம்னு புரிஞ்சிருச்சு. அது சந்தேகம் இல்லை, அதுல குழப்பம் இல்லை, எனக்கு புரியல. ஒரு வருடம் மாதம் என்பது 12 மாதங்கள். அந்த 12 மாதங்களில் 4 மாதத்திற்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? போர் செய்யக்கூடாது. அதுவும் புரிஞ்சிருக்கு. புரியல நாங்க சொல்லல, இது தெளிவா சொல்லலன்னு சொல்ல. 4 மாதங்கள்ங்கிறது போர் செய்யக்கூடாத மாதங்கள் தெரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு, தெளிவா புரிஞ்சிருச்சு. அந்த 4 மாதங்கள் என்னென்ன புரியலன்னு அர்த்தம் வராது. 4 மாதங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதான் புரிஞ்சிருச்சு. என்னென்னு கேள்வி, அது என்னென்ன குர்ஆன்ல எங்க இருக்கு? அது மட்டும் போனா காட்டுங்க. இதுக்கு பதில் சொல்லி அப்புறம் அடுத்த சப்ஜெக்ட் போவோம். இது மாதிரி நிறைய இருக்கு சாம்பிள். இதுக்கு சொல்லிட்டு அடுத்து போங்க. இதெல்லாம் கஷ்டம். நான் ஊழ பேசுறேன், நீங்க இன்னும் இருக்குல்லப்பா 4 மாசம் 1 2 3 4 இது எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 4 பேர் பேரை சொல்றதுக்கு அப்துல்லா சுலைமா இது எவ்வளவு நேரம் ஆகும்? பேர் தானங்க, மணிக்கணக்கில் பேச வேண்டாம். கேள்வியா நான் மணிக்கணக்கில் விளக்கணும். பதில சொல்றது இந்த இருக்குவா 4 மாசம் பிரச்சனை இருந்துச்சுங்கிறேன். அதை காட்டுறதை விட்டு போட்டு என்ன பண்ணாம சொல்றீங்க? அதாவது நாங்க தலைப்புக்கு சம்பந்தப்பட்டு தான் பேசணும், தலைப்புக்கு வெளியில நாங்க போய் பேசல. அதை விவரிச்சாச்சுன்னா நாங்க திருத்திக்கிறோம்னு ஒரு வார்த்தை விட்டாங்க. அவங்க சொன்ன வார்த்தையில உண்மையா இருந்தா இப்ப நாங்க எடுத்து காட்டுறோம், கண்டிப்பா திருத்திக் கொள்ளணும். இல்லைன்னா அது சரியான ஒரு பேச்சு இல்லை. தலைப்புக்கு உட்பட்ட என்ன வாதத்தை நீங்க வச்சீங்க? எல்லாத்துக்கும் குர்ஆன் மட்டும் போதும், குர்ஆன் மட்டும், வணக்கம் கொள்கை வழிபாடு எல்லாத்துக்கும் குர்ஆன் மட்டும் போதும் அப்படி சொன்னீங்கல்ல. அதுக்கு என்ன ஆதாரத்தை எடுத்து வச்சீங்க? 4ல 5ல 49 வசனம். வானிஹ்கும் பைனஹும் பிமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் எதை இறக்கி வைத்தானோ அதை வைத்து அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் தீர்ப்பளியுங்கள் இப்படின்னு இருக்கு. அல்லாஹ் இறக்கி வைத்ததை வைத்து தீர்ப்பளியுங்கள், இதுதான் அது கருத்து. அல்லாஹ் இறக்கி வைத்தது குர்ஆன் மட்டுமா? அப்படியே அங்க வாதம் வச்சிட்டு இருக்கிறோம். இங்க என்ன நாம கேட்டுட்டு இருக்கிறோம்? குர்ஆன் மட்டும் போதுமா அப்படிங்க கேள்வி வந்ததுன்னா இந்த ஆயத்துல குர்ஆன் மட்டும் போதும் எங்கேயா சொல்லி இருக்குது? அந்த ஆயத்துல அல்லாஹ் இறக்கி வைத்தது கொண்டு தீர்ப்பளியுங்கள், இது அந்த ஆயத்துடைய அர்த்தம். குர்ஆன் மட்டும் வைத்துக் கொண்டு தீர்ப்பளியுங்கள் எங்க இருக்குது? அந்த இது வேணா அவங்க சொல்லட்டும். இந்த ஆயத்துல குர்ஆன் மட்டும் அப்படிங்கிற எத்தனைங்கிறதுக்கு, அதாவது எதை எதையெல்லாம் இறக்கி வச்சான் அப்படிங்கறதுல இப்ப நம்ம கேட்கிறது. குர்ஆன் மட்டும் தான் அல்லாஹ் இறக்கி வச்சானா? இங்க கேள்வி வந்து நாங்க அதான் கேட்கிறோம். குர்ஆன் மட்டும் இங்க போதுங்கிறதுக்கு இந்த ஆயத்துல எங்க இருக்குது? மட்டும்ங்கிறதுக்கு ஒரு வார்த்தை அவங்க காட்டட்டுமா? குர்ஆன் மட்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை காட்டட்டுமா? அதுல இருந்து காட்டினா முடிஞ்சு போயிடுச்சு, இது பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இது வந்து தலைப்புக்கும் அவங்க எடுத்து வச்ச ஆயத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. தலைப்பு வந்து குர்ஆன் மட்டும் போதுமாங்கிறது தானே. மட்டும் போதுங்கிறதுக்கு இங்க எங்க இருக்குது? குர்ஆன் மட்டும் போதுங்கிறது இங்க எங்க இருக்குது? காட்டுங்க, எடுத்து காட்டுங்க. பிமா அன்ஸலல்லாஹ் இருக்கு, அல்லாஹ் இறக்கி வைத்தது தான் இருக்குதே தவிர அந்த குர்ஆன் மட்டும்ங்கிற வார்த்தை இந்த இடத்தில் எங்கேயுமே இல்ல. திருச்சி சொல்றாங்க, ஆயத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது ஒன்ன விளங்கிக்கணும். அடுத்து வந்து குர்ஆன் என்பது ஒரு கையேடுன்னாங்க. அவர் பேசும்போது சொன்னாரு குர்ஆன் என்பது கைடுன்னாரு. அது ஒரு கைடு தான். கைடுனா என்னதுங்க? கைடு அப்படின்னு சொன்னா எல்லா விஷயங்களும் அதுல இருக்காது. மனிதனுக்கு தேவையான எல்லா விஷயமும் அதுல இருக்காதுன்னு அதுக்கு அர்த்தம். கைடுங்கிறதுக்கு அது அர்த்தம். 2 விஷயம் இருக்கும், 4 விஷயம் விடுபட்டு இருக்கும், அதுதான் அர்த்தம். அவங்களே ஒத்துக்கொள்றாங்க குர்ஆன் என்பது கைடு என்று. அவங்க இன்னும் பேசினாங்க என்று சொன்னால், குர்ஆன் தான் கைடு என்று சொன்னால் பாதி விஷயம் குர்ஆனுக்கு வெளியில இருக்குன்னு அதுக்கு அர்த்தம். மெட்ராஸ் சிட்டியை பத்தி ஒரு கைடு புக்குண்டாராம். மெட்ராஸ் பத்தி எல்லாம் இருக்குமா அதுல? எல்லாம் இருக்குமா அதுல? நிச்சயமா இருக்கவே இருக்காது. 2 விஷயம் இருக்கும், 4 விஷயம் விடுபட்டு இருக்கும். 4 விஷயம் இருக்கும், 1000 விஷயம் விடுபட்டு இருக்கும். விடுபட்டதை போய் நான் எங்க போய் தேடுவேன்? அவன் கைடு என்று அவங்க சொன்னதுல இருந்து, ஆமா அந்த அதுல இருந்து அதுல நம்மளுக்கு என்ன வழங்குதுன்னு கேட்டா
பாதி விஷயம் குர்ஆனுக்கு வெளியே தான் இருக்குதுங்கிறத அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இதுல இன்னும் தெளிவா சொல்றோம், அவங்க வச்ச அந்த வாதத்துல அடிப்படையா என்ன சொல்றாங்கன்னா, குர்ஆன் மட்டும் போதுங்கிறதுக்கு எல்லாம் திரும்ப திரும்ப சொன்னது குர்ஆன் முஃபஸ்ஸலா இருக்குதா இல்லையா, குர்ஆன் ரொம்ப தெளிவா இருக்குதா இல்லையா, இதைத்தான் எடுத்து குர்ஆன் தெளிவா இல்லையாங்கிறதெல்லாம் வாதம். தலைப்புக்கு மாறி போயிட்டாங்க. குர்ஆன் தெளிவா இல்லையாங்கிறத பத்தியா பேசிட்டு இருக்கிறோம். குர்ஆன் தெளிவானது, குர்ஆன் விளங்கக்கூடியது, குர்ஆன் எல்லா மக்களுக்கும் விளங்கும். அது அல்ல எங்களுடைய வாதம். இது அதல்ல எங்களுடைய தலைப்பும் அது அல்ல. குர்ஆன் மட்டும் போதுமா, தெளிவாக இருக்கக்கூடிய அந்த குர்ஆன் மட்டும் போதுமா என்பதுதான் எங்க வாதமே தவிர தலைப்புக்கு மாறி தான் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேசும்போது தோல்வியை ஒத்துக்கொண்டே நேரடியா சொன்னாங்க, குர்ஆன் மட்டும் போதும், குர்ஆனே மார்க்கம், அதை தவிர வேற மார்க்கம் இல்லை, குர்ஆனிலே அனைத்து விஷயங்களும் இருக்கின்றன அப்படின்னு முதல்ல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப கடைசியா பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவங்க நினைக்கிறாங்க குர்ஆன்ல இவங்க எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அவங்களே என்ன சொன்னாங்க, குர்ஆன்ல நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இருக்காது, கொள்கை, தொழுகை, நோன்பு இப்படி எல்லாம் சொல்லி இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க, அப்படிலாம் சொல்லி இருக்காதுன்னு அவங்க வார்த்தையை சொன்னாங்க. அவங்களே குர்ஆனில் எல்லாம் சொல்லப்படவில்லை என்று சொன்னாங்க. அவங்க தோல்வி நேரடியாகவே ஒத்துக்கொண்டாங்க, ஒத்துக்கொண்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது நம்ம கேட்ட கேள்வி, போர் செய்ய தடுக்கப்பட்ட 4 மாதங்கள் எவைண்டு. அவங்க ஹஜ்ஜை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க ஹஜ்ஜை பத்தியே கேட்கல, ஹஜ் எந்த மாசம் செய்யணும் அப்படின்னு நாங்க கேட்கல. நாங்க கேட்டது போர் செய்வதற்கு தடுக்கப்பட்ட அந்த புனிதமிக்க 4 மாதங்கள் எவைண்டு. அதுக்கு அவங்க ஹஜ்ஜை பத்தி பேசினாங்க. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, ஹஜ்ஜை பிறை காட்ட வேண்டும், ஹஜ் மாசம் எதுங்கிறத கண்டுபிடிக்க பிறை உதவுனாங்க. இது பிறை ஹஜ் மாசத்தை மட்டும் கண்டுபிடிக்க உதவாது, எல்லா மாசத்தையும் கண்டுபிடிக்கிறது பிறை உதவும். இது என்ன ஹஜ் மாசத்துல கண்டுபிடிக்கிறது பிறை உதவுன்னு சொல்லிட்டு புதுசா என்னமோ தத்துவம்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா அந்த இந்த 4 மாதங்கள் என்ன அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அந்த குர்ஆனுடைய வசனத்திலே ரொம்ப தெளிவா இருக்குன்னு ஒரு இதை சொன்னாங்க. ذَلِكَ دِينُ الْقَيِّمُ, இது தெளிவான ஒரு மார்க்கம் அப்படின்னு ஒரு வாசகம் சொன்னாங்க. அந்த தெளிவான மார்க்கம், உறுதியான மார்க்கம்ங்கிறதுல என்ன இருக்கு, 4 மாதம் இருக்கா? ரொம்ப தெளிவாகவே அந்த வசனத்திலே சொல்லி இருக்கான்னு அந்த வாசகத்தை சொல்லுகிறார்களே தவிர அந்த 4 மாசம் என்ன என்பதை என்ன செய்யல, சொல்லவே இல்லை. அடுத்ததா அதுக்கு ஆரம்பத்திலேயே முதல்லயே சொன்னாங்க, நாங்க குர்ஆன் மட்டும் போதும், குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்வதற்கு 111வது வசனத்துல ஆரம்பத்தில் எழுத சொன்னார், தஃசீலக்குள்ள செய்யும் சொன்னார். அனைத்து விஷயங்களும் இதில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு ஆதாரத்தை முன் வச்சுதான் குர்ஆன் மட்டும் போதும் என்று சொன்னவங்க இந்த 4 மாதங்கள் என்னங்கிறதை எடுத்துக்காட்ட வேண்டியதானே. ஆரம்பத்தில் சொல்லும் போதே குர்ஆன் மட்டும்தான் போதும், அதுக்கு என்ன ஆதாரம்? சூரத்துல் யூசுஃப்ல ரொம்ப தெளிவா அல்லாஹ் வரலாறை சொல்லிட்டு அவங்களுடைய வரலாறுகள்ல படிப்பினை இருக்குன்னு சொல்லிட்டு அனைத்தையும் இது தெளிவாக்கப்பட்டிருக்குன்னா அந்த 4 மாசம் தெளிவா எங்க சொல்லப்பட்டிருக்கு, குர்ஆன்ல இருந்து காட்டுங்க. அதுக்கடுத்து இன்னொன்று சொன்னா மில்லத்து இப்ராஹிம்ல இருக்குன்னு அடுத்தாப்புல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு வருது அடுத்த பிரச்சனை வருமோ அதுல நல்ல சரியான வாதம் இருக்குது. அது சொன்னோம். அப்போ மில்லத்து இப்ராஹிம் சொல்லிட்டு அடுத்தாப்புல அடுத்த டிராபிக் போறாங்க. குர்ஆனில் தான் அனைத்தும் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க நீங்க கவனமா பார்த்துட்டே இருக்கணும். எந்த விஷயமாக இருந்தாலும் குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் விளக்கங்கள் அந்த குர்ஆனில் இருந்து தான் எடுத்து காட்டணும், வேற எங்கேயும் போக கூடாது. இதான் தலைப்பு. வேற குர்ஆனை விட்டு விட்டு அவர் சொன்னார் இவர் சொன்னார் அங்க இருக்கிறது. மீண்டும் நம்ம தலைப்பை விட்டு விலகி போறவங்க தான் 10 நிமிஷமா சொன்னாங்க. மறுபடியும் சொல்றோம், தலைப்புக்கு எந்த விதத்திலையும் நாங்க மாறு செய்யல. மீண்டும் மீண்டும் சொல்றோம், குர்ஆன் மட்டுமே மார்க்கமாகும், அதனை தவிர வேறு எதுவும் மார்க்கம் இல்லை என்பது எங்கள் நிலை. இந்த நிலைப்பாட்டை நாங்கள் நிரூபிக்க வேண்டியது எங்கள் கடமை என்ற அடிப்படையில், அதனை தவிர வேறு எதுவும் மார்க்கம் இல்லை என்கிற விஷயத்தை நம்ம பேசும் பொழுது தலைப்பு விட்டு போறீங்கன்னு பதறதை பார்த்தா அவங்களுக்கு அவங்க அது இதனை எதை பின்பற்றி கொண்டிருக்கிறாங்களோ அதுலயே அவங்களுக்கு ஒரு எல்லாம் உள்ள வந்தாச்சா? உள்ள வர்றவங்க உள்ள யாரும் வர்றதால வர சொல்லுங்க. பாரு உள்ள வர்றவங்க வர சொல்லுங்க. வாலண்டியர்ஸ் பரவாயில்ல, வேற யாரும் போறாங்க. ஹலோ அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன ஐயா
நிமிஷம் பேசணும். இல்லையாப்பா? அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். கடந்த 10 நிமிஷம் பேசும்போதும் சகோதரர்கள் பெரும்பகுதி நேரம் நாங்க தலைப்பு மீறிட்டோம்ங்கிற குற்றச்சாட்டை தான் வச்சாங்க. நாங்க மீண்டும் தெளிவாக மறுக்கிறோம். குர்ஆன் மட்டுமே மார்க்க ஆதாரம், அதனை தவிர வேறு எதுவும் மார்க்க ஆதாரம் இல்லை என்பது எங்கள் நிலை. இந்த நிலைப்பாட்டை நிரூபிக்க வேண்டிய கடமை அடிப்படை விதிகளில் எங்களுக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் அதனை தவிர மார்க்க ஆதாரம் என்று கருதப்படுபவை எதுவும் சரியல்ல என்ற அடிப்படையில் எங்கள் வாதங்களையும் அதற்கான கேள்விகளையும் வைக்கிறோம். அதற்கு பதில் கூறப்படவில்லை இதுவரை, அது கண்டுகொள்ளப்படவில்லை. அது வேறு தலைப்பு என்று கூறப்படுகிறது. குர்ஆன் மட்டும் போதுமா என்றுதான் தலைப்பு. அது சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் அதில் பேசப்படுவதற்கு என்ன தயக்கம் என்று எனக்கு தெரியவில்லை. தவிர குர்ஆன் கைடுன்னு சொன்னதிலே நாங்க தவறு ஒத்துக்கொண்டோம்னு சொல்றாங்க. அல்லாஹ் தான் சொல்றாரு குர்ஆன் ஹுதன் லின்னாஸ், மனிதர்களுக்கு இது ஒரு வழிகாட்டின்னு சொல்றாரு. வழிகாட்டினா மெட்ராஸ் மேப்னா சொன்னாரு. மெட்ராஸ்ல உள்ள எல்லா இடமும் இருக்காது. மெட்ராஸ் மேப்ண்டா அதுல என்ன எங்க போகணுமோ அதுக்குண்டான அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் அந்த கைட்ல இருக்குங்கிற மாதிரி அல்லாஹ்வின் கைட்ல எல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான, வாழ்வியலுக்கு தேவையான, கொள்கைக்கு தேவையான, வணக்க வழிபாட்டுக்கு தேவையான அனைத்தும் எல்லாம் குர்ஆன்ல கூறியிருக்காருக்கு போதுமான ஆதாரங்கள் கூறியிருக்கோம். குர்ஆன் மட்டுமே போதும் என்று குர்ஆன்ல எங்க இருக்குன்னு கேட்டாரு. ஒரு சில ஆதாரங்களை தான் இதுவரை தந்திருக்கின்றோம். போதாது என்று இருக்கிறதா சொல்றாரு. போதாது, குர்ஆன் மட்டும் போதாது என்று குர்ஆன்ல எங்க இருக்கு நீங்க காட்டணும். தவிர அவங்க கேட்ட கேள்வி இது வரைக்கும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம கேட்ட 3 கேள்விகளையும் கண்டுகொள்ளாம அவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி என்னன்னா, புனித மாதங்கள் 4 என்று அல்லாஹ் சொல்றாரு, அது என்ன அப்படிங்கிறது தான். ஒரு குர்ஆன்ல ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளணும்னா அது சம்பந்தமான அனைத்து வசனங்களையும் பல்வேறு இடங்களில் அமைத்திருக்கிறார் அல்லாஹ். அவை அனைத்தையும் படித்து அதன் அடிப்படையில் ஒரு தெளிவான முடிவுக்கு நாம் வர முடியும் என்பதுதான் குர்ஆனுடைய மாணவர்கள் அறிந்திருக்கிற விஷயம். ஏன்னா குர்ஆன் முழுமையும் மார்க்க ஆதாரங்கிறதுனால அல்லாஹ் பல இடங்கள்ல பல விஷயங்களை சொல்றாரு. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கைட் புக்கு, அதாவது ஹஜ்ஜினா இப்படிதான், ஹஜ்ஜினுடைய சடங்குகள் இப்படி 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 நல்லா பேசல. அது நம்ம அல்லாஹ் ஒரு தனித்தன்மை வாய்ந்த முறையில மனிதர்களோட தன்னுடைய படைப்புகளோட பேசுறாரு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறது. குர்ஆனன் அரபியன் லஅல்லக்கும் தாக்கிலூன், அரபியிலான குர்ஆன் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நல்லா சொல்றாரு. அந்த அடிப்படையில புனித மாதங்கள்ங்கிறது ஹஜ்ஜினுடைய மாதங்கள் தான். போர் தடுக்கப்பட்ட மாதங்களும் அவைதான். ஹஜ் காலம் துல்ஹஜ்ல ஸ்டார்ட் ஆகுது. துல்ஹஜ்ஜை தொடர்ந்து முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர் ஆகிய 4 மாதங்களும் புனித மாதங்கள்ங்கிறது எங்களுடைய தெளிவான பதில். குர்ஆன்ல இருந்து நாங்க இதை பெறுறோங்கிறத நீங்க வசனங்களை எடுத்து நாங்க சொல்லக்கூடிய வசனங்களை பாருங்க. எல்லா விஷயங்களும் 2வது அத்தியாயத்தின் 194வது வசனம், 217வது வசனம், 5வது அத்தியாயத்தின் 2வது வசனம், 97வது வசனம், 9வது அத்தியாயத்தின் 5வது வசனம், 36, 37 ஆகிய வசனங்கள் தெள்ள தெளிவாக புனித மாதங்களை பற்றிய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கூறுகிறது.